Day 52, time 1:33 AM. மனசே சரியில்லை, ரொம்ப மைண்ட் ஃபக்காக இருக்கு. ரொம்ப யோசிக்கிறேன், மூட் ஸ்விங்ஸாக இருக்குது. நிறைய கோவம் வருது. சேம் டைம் ரொம்ப எமோஷனல் ஆகுறேன். திடீர்னு சிரிக்கிறேன், திடீர்னு அழறேன். ரொம்ப அன்ஸ்டேபிளாக ஃபீல் பண்ணுறேன். நேற்று என்ன நடந்துச்சு, இதெல்லாம் தான் நடந்துச்சு. பட் ஸ்டில் மேட் கலர் மேவ் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர். அந்த கலரில் டாப்பை பிளாக் ஜீன்ஸ் போட்டு போனேன். வண்டியில் தான் போனேன். ரொம்ப நாள் ஆச்சு வண்டி எடுத்துன்னு. வண்டியில் தான் போனேன். கேபேஜ் கூட்டு பண்ணேன். ஸோ சப்பாத்தி கேபேஜ் கூட்டை தான் சாப்பிட்டேன், பேக்கும் பண்ணேன். என்ன வெயில், செம்ம வெயில். நான் யூஸ்வலாக போடுற அத்தரை விட டேப்ட் ஆஃப் கூல் வாட்டர் தான் போட்டேன் நேற்று. சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு. ஆஃபீஸில் பார்க்கிங்லேருந்து மேலே போய் 4th ஃப்ளோர் போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது ஐடி கார்டை வண்டியில் வச்சுட்டேன்னு. அப்புறம் மறுபடியும் கீழே வந்து ஐடி கார்டு எடுத்துகிட்டு மேலே போனேன். செக்யூரிட்டி அவங்க ரூபின்சன், அவரை நான் ரோபு குட்டி தான் கூப்பிடுவேன். அவர் வந்து விஜய்க்கு கவர்மெண்ட்டு சேர்க்கவே முடியாது, ஆளே இல்லை, இங்கே சேர்னா கூட 6 மாதத்தில் பிரித்து விட்டுருவாங்க, ரொம்ப இதாக பேசினாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இஷ்டத்துக்கு பேசுங்க, ரொம்ப கேவலமாக பேசுங்க, அதுதான் எங்களுக்கு மோட்டிவேஷன், அப்போ தான் நல்லது நடக்கும், இஷ்டத்துக்கு பண்ணுங்க அப்படின்னு நான் நிறைய சொல்லிட்டேன். அதில் தான் நான் எப்படி சொல்கிறது, நாங்கள்லாம் அதுக்கு அடங்கவே மாட்டோம் அப்படி. ஆக்சுவலி போகும்போது ரொம்ப ஜாலியாக தான் போனேன். எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், சின்ன சின்ன கிளி அந்த பாட்டு. அதில் இடையில வர 2 ஸ்டான்ஸும் ரொம்ப 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 பிடிக்கும். பால் சொட்டும் நட்சத்திரம் பாட்டாயா, அந்த லைன் வா கேட்டுகிட்டே இருக்கலாம். அப்படியெல்லாம் ஒருத்தங்க என்ன டிஸ்கிரைப் பண்ணால் வா அப்படியே மெல்ட் ஆகிடுவேன் அப்படி. ஸோ அந்த பாட்டு ஃபுல் டே தான் கேட்டுகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி காலையில் ஒரு 8:30க்காகவே எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா டே பிஃபோர் ரொம்ப வழியாக தூங்கினேன்னா அதனால் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். அப்புறம் ஜோடி யாரும் ரெடி பார்த்தேன். ஃபைனல்ஸ் எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு, சீரியஸ்லி. ஹர்ஷிகா அனீஷ் இந்த ஜோடி தான் சீசன் 3 ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் சூப்பராக பண்ணாங்க. ஒரு ஃப்ளா கூட கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கல, அவங்களுக்கு செகண்ட் கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. இந்த மாதிரி எனக்கும் லைஃப்பில் நடந்திருக்கு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்னோடய ஆப்போனண்ட்டுக்கு கொடுத்தாங்க. கேட்டால் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன்னா, ஸோ எனக்கு கிஃப்டே அவார்டே தேவையில்லையா, அவங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷன் ஆகுமா ப்ரைஸ் கொடுத்தா, அதனால அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி. இது என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட்னே எனக்கு புரியலை. அதே மாதிரி இருந்துச்சு நேற்று அந்த ஃபைனல்ஸ் பார்த்தப்போ. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பாவம் அனீஷ், பாவம் ஹர்ஷிதா. அப்புறம் சோகமாக தான் போனேன் ஆஃபீஸ்க்கு.
இதை நினச்சி கொஞ்சம் சோகமாக இருந்துச்சு. அப்புறம் பாட்டு அப்படியே போனேன். நான் என்டர் ஆனதும் மணி வந்து அவங்க ப்ளேஸ்க்கு வர சொன்னாங்க. எதுக்குன்னு பார்த்தா ரொம்ப வாசனையாக இருக்கேன். பிரேமாவும் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் அந்த தரெல்லாம் இல்லை, இது டேவிட் ஆஃப் கோல்ட் வாட்டர் அப்படின்னு. அப்போ நான் போட்டதான், இதுக்கு முன்னாடி போடுறத விட இதுதான் பெஸ்ட்டு, இதுவே கண்டினியூ பண்ணுங்க, செம்ம காஸ்ட்லி அப்படின்னாங்க. ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணோம், கேரம் ஆடினேன். ஆமாம் கேரம் ஆடினேன். ஆனால் அவ்வளோலாம் நல்லா ஆடலை. எனக்கு ஒர்க் பண்ணோன்னே இருந்துச்சு. அண்ட் திடீர்னு நான் ஒருத்தவங்களை பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப மைண்ட் ஃபக் ஆகிடுச்சு, அப்செட்டும் ஆகிடுச்சு, ரொம்ப மூட் ஸ்விங் ஆகிடுச்சு. எதுலேயுமே ஒழுங்காக ஒர்க் பண்ண முடியல, மைண்டும் சரியில்லை. சோக பாட்டாக கேட்டால் இன்னும் சோகம் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. அதனால் இந்த மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு போயிட்டு சிக்கன் சாப்பிட்டேன். கேட்கும்போது எனக்கே சிரிப்பாக இருக்குது. ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டேன். ஏதோ 5 ஸ்டார் சிக்கன் அந்த மாதிரி ஏதோ இருக்குது ஆர்எம்சி ஆப்போசிட்டில். அங்கே போயிட்டு ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டேன். நான் சந்து சரு ஃப்ரைட் சிக்கனும் ரோஸ் மில்க்கும் சாப்பிட்டேன். வெயிலாக இருந்துச்சு, பட் இப்படியே சாப்பிட்டேன். அப்புறம் கால் இருந்துச்சு 5:30க்கு. கால் அட்டன் பண்ணேன். அஜய், தினேஷ் மாங்கர் கூட கால் பேசி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, இடையில ஆஃப் ஆகிட்டே இருந்தேன். என்னை சந்தோஷம் கூப்பிட்டாங்க அவங்க ப்ளேஸுக்கு. கொஞ்ச நேரம் சிரித்தாலும் மறுபடியும் பேக் டு ஹர்ட் மோடுக்கே போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மனோ கால் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் பேசினேன். பட் ஒர்க் பண்ணுறதுக்கு இடையில் கால் பண்ணனால ரொம்ப இன்ட்ரப்டாக இருந்துச்சு. ஸோ ஆலனும் பேச வந்தாங்க. அப்போது மனவே சொன்னேன், ப்ரோ இப்போ தான் பேசவே முடியும், இப்போ தான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கே வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதனால் அப்புறமா வந்து பேசுங்க ப்ரோ அப்படின்னு அவன் சொன்னான். அவன் சிரிச்சுட்டு ஓகே ப்ரோன்னு சொல்லி போயிட்டான். அப்புறம் லாஸ்ட் மினிட்ல வர்ஷா என் ப்ளேஸ்க்கு வந்துட்டு, ஃபாசிகா மனிஷா கூப்பிடுறாங்க அப்படின்னு வந்து சிரிச்சுட்டே வந்து சொன்னான். என்னடா, வர்ஷா என்னை பார்த்து ஃபஸ்ட்டு சிரிக்கவே மாட்டான், அப்புறம் ரொம்ப மரியாதையாக அக்கானெல்லாம் கூப்பிட்றா, சிரிச்சுட்டு. அப்போ நான் சொன்னேன், நான் கால் இருக்கு, நான் அப்புறமா வரேன் அப்படின்னேன். அப்புறம் மணி இப்போவே வா அப்படின்னா. ஆலன் வந்து ப்ளேஸ்க்கு வந்துட்டு, அதான் அவங்க கூப்பிடுறாங்களே போக வேண்டியதானே அப்படின்னா. அதான் நான் என்னை கலாய்க்கிறான் அப்படின்னு வர்ஷாவை கூப்பிட்டுட்டு, வர்ஷா இங்கே வாமா அப்படின்னு ஆலன் ப்ளேஸ்க்கு போயிட்டு அவனை கலாய்ச்சேன். அதாவது இங்கே கூப்பிட்டாங்கன்னு என்னை போக சொன்னல, காலில் இருந்தேன் அப்படின்னு. அப்புறம் அவனை இன்னும் கலாய்ச்சேன், உனக்கு வேலை தான் பேர் ஆளுங்க வேணும்ல அப்படின்னு. அப்புறம் அவனும் சரும் வந்து சொன்னாங்க, அதாவது கடைசி வரைக்கும் அவங்களும் சிங்கிளாக இருப்பாங்களாம், என்னையும் ஜோடி சேர விட மாட்டாங்களாம். ஃபனி பீப்புள். அப்புறம் வேறு என்னாச்சு, நிறைய மறந்துட்டேன். சிவா வந்து சரவணை கலாய்ச்சிட்டே இருந்தாங்க. அதாவது ஏசி போட்டால் தான் நீங்கள் தூங்குவீங்களா அப்படின்னு. சரு சிரித்தான், அப்படிலாம் இல்லை ப்ரோ அப்படின்னு. நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு யாரும் வீட்டுக்கு வர்றது பிடிக்காது, இன்க்ளூடிங் என் அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே. ஏன்னா இது வீடுங்கிறது நான் ரொம்ப பர்சனலாக வைக்கிற ஒரு இடம். அது மட்டும் இல்லை, இது வந்து
குட்டி ஸ்பேஸாக அதுலேயும் நான் நிறைய திங்ஸ் வச்சுருக்கேனா. அண்ட் என்னோடய ஸ்பேஸில் நான் மட்டும் இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஆனவுடனே எல்லோரும் வீட்டுக்கு வரேன்னு சொன்னது எனக்கு எப்படி சொல்கிறது, அக்செப்டே பண்ண முடியலை. இப்போது நான் ஒருத்தவங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னால் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா? வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் இருப்பாங்க. தனியாக இருக்கிறது வேறு, ஃபேமிலி எல்லோரும் இருக்கிறது வேறு. இது என்னோடய கோட்டை, சாம்ராஜ்யம். இங்கே யாரும் வர்றது அவ்வளோ நான் விருப்பப்பட மாட்டேன். ஸ்ரவன் திடீர்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு, எப்போவாவது உங்களுக்கு என்னை வீட்டுக்கு கூப்பிடணும் தோணியிருக்கா? ரீசன் சொல்ல வேணாம், எஸ்ஆர்னோ மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா. கேட்டதே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அது டெஸ்பரேட்டாக கேட்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிடிக்கல அப்படி கேட்டது. அப்படி அந்த தாட் போனது கூட எனக்கு பிடிக்கல. லைக் என்னை பார்க்கணுன்னா இங்கே என் ரோட்டில் பார்க்க முடியாதா, இல்லை வேறு எங்கேயாவது பார்க்க முடியாது? ஸ்ரவன் மட்டும் இல்லை, இப்போ எல்லாேருக்கும் சேர்த்து தான். ஆனால் உடனே வீட்டுக்கு வரேன்னு சொன்னவங்களே எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஏதோ இன்டென்ஷனோட வர மாதிரி தான் தாட் ப்ராசஸ் போகுது டைரெக்டாகவே. ஏன்னா அந்த மாதிரி இம்பேக்ட் தான் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ அப்படி தான் தாட் ப்ராசஸ் போகுது. இது பொண்ணுங்களாக கூட எனக்கு பிடிக்காது. பொண்ணு பையனை நான் பிரித்து பேசலை, பட் யாருக்கும் எனக்கு பிடிக்காது. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் திங்ஸ் நான் வைக்கிற இடத்துல இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஈவன் பிரதி வர்றது கூட எனக்கு பிடிக்காது. நான் பிரதிக்கிட்டே அது பல தடவை சொல்லியிருக்கேன். அண்ட் பிகாஸ் எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வரதே பிடிக்காது. அண்ட் கேட்காம வரது சுத்தமாக பிடிக்காது. பட் பிரதிக்கு தெரியும், அது கேட்டுட்டு தான் வருவான். அண்ட் நான் ரொம்ப முடியலைன்னா, ஃபோன் பண்ணி எடுக்கலைன்னா, எனக்கு எதாவது ஆச்சுன்னு நினச்சி தான் பயந்து வருவேன். அவனே சொல்லியிருக்கான். இனி அவனும் வரமாட்டான். ஏன்னா அவன் ஈக்காட்டுத்தாங்கல் போயிட்டான். ரோபியும் வரமாட்டான், ஏன்னா அவன் தூத்துக்குடி போயிட்டா. இப்போ யாரும் வரமாட்டாங்க. நல்லது, யாரும் வராதீங்க, அப்படி தான் மைண்டு இருக்குது. அப்பா அம்மாவும் வரமாட்டாங்க. நான் கூப்பிடாமல் வரமாட்டாங்க, கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. கூப்பிடவும் மாட்டாங்க, வேறு விஷயம். எப்போ கூப்பிட்டேன் நான், பட் வரமாட்டேன் தெரிஞ்ச ஓகே அப்படின்னு ஆயிடுச்சு. வேறு என்ன, ஜோசி கூட கொஞ்சம் விளையாடினேன். ஆஃபீஸில் கடையை சொல்லி முடிக்கலல்ல. அப்புறம் பிரேக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஜோஃபா பொம்மை இருக்குது என்கிட்ட, பென்குயின் பொம்மை. அது பிடிச்சிட்டு தான் உட்காந்தேன். ஏதோ மூட் ஸ்விங் அதனால பிடிக்கும்போது கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கா பொம்மை, ப்ளஷி பொம்மை. அதை பிடிச்சிட்டு லைக் நல்லா அழுத்தி, அது மூட் ஸ்விங்காக தெரியல, அப்படியே இருந்துட்டேன். பாட்டுக்கிட்ட அப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி சாகர் ஏரியாஸ் ஜாக்கின்ற மலையாளம் மூவியில் மெல்ல மெல்லின்னு ஒரு சாங் இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் ரிலீஸ் ஆச்சு, ஒரு 2003 2004 அந்த ரேஞ்சில். அது ரொம்ப சேட் சாங். எனக்கு லைன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போவே 2004லே, அப்போ நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருப்பேன். அப்போவே பிடிக்கும். 3 or 4 அப்போ தான் அது கேட்டேன். திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, கேட்டேன். அது மெமரி ட்ரிகர் பண்ணிச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி மார்னிங் வந்து பூனைக்கெல்லாம் வந்து ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதாவது ரா ஃபிஷ்ஷு கட் பண்ணது, அது வந்து பாயில் பண்ணி சால்ட்டு டர்மரிக்கெல்லாம் போட்டு அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். அது நிறைய சாப்பிட்டுட்டோன்னு. ஏன்னா எப்போவுமே இந்த பேக்ட் ஃபுட்டு தானே கொடுக்குறேன், கேட் ஃபுட்டு. கொஞ்சம் ஃபிஷ்ஷும் சாப்பிடட்டும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இன்னொரு காலும் இருந்துச்சு, அதையும் அட்டன் பண்ணேன். அப்புறம் ஸ்கோர் கார்டு க்ரியேட் பண்ணேன்.
அதுக்கு ஹெச்ஆர் ஆப்ஸ் டீமுக்கு அதுக்கு ஆக்சுவலி பர்சனல் சிஸ்டம் தான் வேணும். ஏன்னா கம்பெனி லேப்டாப்பில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால பண்ண முடியலை. வீட்டுக்கு போயிட்டு பண்ணலான்னு நினச்சேன். சரி, இனி அடுத்த வெனஸ்டே தான் கை வைக்க முடியும். இல்லை நாளைக்கு காலையில் இன்றைக்கி காலையில் வெளியே எழுந்திரிச்சா ஏதாவது ஒர்க் பண்ணலாம். சோகமாக தான் வீட்டுக்கே வந்தேன். மனசு சரியில்லை. சோகமாக தூங்க போகிறேன். மூட் ஸ்விங்ஸில் மைண்டில் ஒரு விஷயந்தான் ஓடுது. என்னால் சோகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. எஸ்பெஷலி இந்த டைமில் என்ன யார் பேசினாலும் ட்ரிகர் ஆகுது. சரவணன் கூட சண்டை போட்டேன். கொஞ்சம் நான் கோவப்படல, பிடிக்கல, அது பண்ணது சரியில்லைன்னு தான் சொன்னான். அவனும் கோவப்பட்டான். ஆர்கியூமெண்ட்டாக போயிடுச்சு. பட் நாங்கள் திருப்பி பேசினோம். பட் ஸ்டில் இட் ஹர்ட்ஸ். லைட்டாக அழுதேன். அதை ஆரன் வேற பார்த்துட்டான். அவன் என்னடா பையா அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருந்தான். மூட் ஸ்விங்ஸ், ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். வீட்டுக்கு வண்டியிலே வந்துட்டேன். இதுவரை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். குட் நைட்.